வணக்கம். உங்களோட பேர், இடம்? என்னுடைய பேர் வந்து ஜெயன். நீர்வேலி, இருப்பிடம் நீர்வேலி. ஓகே. இப்போ இது நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த வேலை செய்கிறீங்க? 2013 இருந்து செய்து கொண்டு வரோம். 2013 இருந்து. நீங்கள் பழகினது வந்து எங்களோட அரோட் நிறுவனத்தில் அதுல இருந்து செய்த கருவி ஒரு துணியாக இருந்தது. கருவி வாரத்துக்கு முதல் வந்து நீங்க பழகிங்க விளங்கல. கருவி அமைப்பு உருவாகிறதுக்கு முதல் வந்து நீங்க பழகிருப்பீங்க இல்லையா? அதுக்கு முன்பு செய்யல. இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. 2013 ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எங்களுடைய அந்த நவீன காலத்துல வந்து இப்படியான கதிரைகள் வந்து பயன்படுத்துற வீதம் வந்து சரியா குறைஞ்சிருது இல்லையா? குறைஞ்சிருக்கு. அப்படி வந்து பாரம்பரியமா இருக்கிறது இருக்கு. இதுக்குரிய கேள்வி வந்து எப்படி இருக்கு? இது என்னன்னு சொன்னா, இப்ப இது பிளாஸ்டிக் அதுல வந்து கொஞ்சம் 1 மாசம் 2 மாசம் போது அது உடைகிற தன்மை இருக்கு. கால் உடையும், ஏதாவது ஒன்று உடைஞ்சு அதை சேதப்படுது. இது வந்து பின்னலா இருந்தா நாங்க செய்து கொள்ளலாம். சொன்னால் இப்ப இப்ப எப்படி இந்த பிளாஸ்டிக் பின்னல் கதிரைக்குரிய கேள்வி வந்து எப்படி இருக்கு வெளியால? வீதம் வந்து அநேகமா தாராளமா இருக்கு. ஏன்னா இப்ப அலுவலகம், வீடுகளிலே கூடுதலாக வீடு வளர்ச்சியதான் இதுல வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது. வீடுகளிலும் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு இந்த இடம் வந்து வைக்கிறதுக்கு எல்லாம் தூக்கி கொண்டு போறதுக்கு எல்லாமே வந்து ஒரு பாரமான சூழலா இருக்குன்னு தானே இந்த கதிரைகள் வந்து? பாரமானதான். இதை தெரிஞ்சவர்கள் வச்சிருக்கிறார்கள். அத காலத்து காலமாக அதை ஆரோக்கியம் ஒரு கதிரை வந்து உங்களுக்கு முழுமையா பின்னி முடிய எவ்வளவு நேரமா? இப்படி சொன்னா 3 மணித்தியாலம் ஆகும். இப்படி இதே சைஸ்ல வந்து ஒரு செட் வந்து பின்னி முடிக்கிறதுக்கு கதிரையில 2 செட் இருக்கும் இல்லையா? இருக்கிறதுக்கு ஒன்று, சாயறதுக்கு ஒன்று இருக்கும். 2க்கும் முடிக்கிறதுன்னு சொன்னா 3 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் தேவைப்படும் ஒரு கதிரைக்கு. இதே வந்து இந்த டபுள் செட் வந்து அது கீழே 2 மேல 2 ஆகும். அதே இதுல பிடிக்கும். அப்படி ஒரு நாள் வேணும். காலையில வந்து இதெல்லாம் செய்ய நீங்க என்ன மாதிரியான சவால்களை வந்து சந்திக்கிறீங்க? சவால்கள் வந்து என்ன மாதிரி? இது எங்களுக்கான அன்றாட தேவைக்கான உதவியாம இருக்குது. வாழ்க்கை செலவுக்கான இது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இது ரெண்டு பின்றதுக்குரிய செலவு எவ்வளவு ஆகும்? இப்ப வயரெல்லாம் நீங்களே வாங்கி செய்யறதா இருந்தா வயர் கணக்கு வயர் வந்து ஒரு யாரா உங்களை மாதிரி இப்ப இது வந்து வேற யாரெல்லாம் செய்யணும்? எத்தனை பேர் இருக்கு? நம்ம கூட நிறைய இருக்கிறேன். அவைக்கு கம்பெஸ்க்குள்ளே அவைக்கு இருக்காது. நார்மலா நாங்களும் இதை செய்து கொண்டு வரீனே. ஆனா தூரம் போய் அதை செய்கிறேன், தொழிலாக செய்கிறேன். அவைக்கு அந்த பகுதி நேரமா அதை தொழிலா நாங்க செய்யறோம். உங்களோட பேர் என்ன? பகீரதன். எந்த இடம்? குடும்பச்செட்டி. இது என்ன செய்து இருக்கீங்க? கால் மிதிப்பா. கால் துடைக்கிறது. இது எவ்வளவு காலமா செய்து இருக்கீங்க? இது நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா 5 வருஷமா செய்றீங்க. இப்ப துணிகள், பிளாஸ்டிக் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு மத்தியில வந்து இந்த கொஞ்சம் பயன்படுத்தி செய்யறதுக்கான கேள்வி வந்து எப்படி இருக்கு?
கேள்வி குறைவுதான், ஆனாலும் இதுக்கான கேள்வி இன்னும் இருக்கு. குறைவுதான், ஆனா இருக்கு. இப்போ ஒரு மாதத்துல இருந்து எவ்வளவு செய்வீங்க, எவ்வளவு உற்பத்தி செய்வீங்க? 50 100 தான், 50க்குள்ள செய்வோம். 50 செய்வீங்க. 50ல இருந்து எவ்வளவு விற்பனை ஆகும்? 50ல வந்து சில நேரம் 40 விற்பனை ஆகும், 30 விற்பனை ஆகும். அப்படி இதுக்குரிய அந்த இதுதான் நம்ம சொல்றது கொச்சு இல்லையா? ஓ, கொச்சா எடுக்கிறீங்களா இல்ல கயிறா எடுத்து நீங்க செய்றீங்களா? நாங்க கயிறா எடுத்து கயிறா தான் எடுத்து கயிறு வந்து எங்க இருந்து எடுக்கிறீங்க? நாங்க கயிறு ஒரு இடத்துல இருந்து எடுப்போம், ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து எடுப்போம். ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து எடுக்க வந்து நிறைய செலவாகும் இல்ல உங்களுக்கு? தொடர்ந்து எடுக்க ஒரு கிலோ இன்னொரு இடத்துல இல்ல தேங்காயோட விலை கூடுற காலங்கள்ல சில நேரம் இதுல விலை எல்லாம் கூடும். தேங்காய் இதுக்குரிய விலை வந்து வருமா? சில நேரம் இதுல விலையும் கூட்டுவாங்க. அதாவது மழை காலத்துல எல்லாம் இது கிடைக்காது. கொஞ்சம் ஊற வச்சு அதை அடிச்சு எடுத்து கயிறாக்குறது வந்து கஷ்டம். அப்ப அந்த நேரம் கிடைக்கும், அந்த நேரம் விலை கூட இருக்கும். அப்ப நாங்க இன்னொரு விலை குறைஞ்ச இடத்துக்கு போய் எடுப்போம். அப்படி சில சவால்கள் இருக்கு. இது என்னென்ன காலப்பகுதியில இது வெளியேற மண்டைக்கு வந்து அதுக்குரிய முதலே நீங்கள் வாங்கி வைக்க மாட்டீங்களா? மேல்வெளியில வந்து இதுக்குரிய வெளியேற மண்டால் ஒப்புரோ அல்லது அப்படியும் செய்யறோம். நாங்க சில நேரம் அந்த டைம்ல எங்களுக்கு கிடைக்காம போனால் பிறகு வேண்டாம், அப்படியும் செய்யறாங்க, இப்படியும் செய்யறாங்க, மாறியும் செய்யறாங்க. இந்த காலமிதிப்பத்தை வந்து மக்கள் விரும்பாததுக்குரிய காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? விரும்பாத காரணம் என்னன்னு சொன்னா வெளிநாட்டு உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மக்கள். அப்படி வெளிநாட்டு உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வெளிநாட்டு உற்பத்தியை விற்கிறதுக்கு அண்டிய நாடுகள்ல இன்னும் நாடுகள்ல போய் விற்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில எங்களோட நாட்டு உற்பத்தியை நாங்க பாவிச்சாதான் எங்க நாட்டில் உள்ளவங்க ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும். அதுக்காக வந்து நாங்க வெளிநாட்டு உற்பத்திகளை எடுக்க வேணாம்னு சொல்லல, எங்களோட உற்பத்திகளையும் பயன்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். அப்பதான் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்று சொல்றோம். வித்து இப்ப இதுல இருந்து கிடைக்கிற தர்மம் உங்களுக்கு பிரதான தர்மானம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து இப்ப துணை ஆக்கள் அல்லது உதவி செய்யறதுக்கு ஆக்கள் வந்து இல்லை தானே? இல்ல, நாங்க இதுதான் எங்களோட தொழில். கூட குடும்பத்துல போற யாராவது இதை வந்து செய்யறாங்களா? ஓ, என்னுடைய மனைவி செய்வாங்க. இது வந்து பழகினது எவ்வளவு காலம் இருக்கு இதுக்கு பழக்கப்பட்டதுக்கு? பழக்கப்பட்ட ஒரு பழக வலிக்கிட்டது ஒரு 4-5 மாசத்துல பழகிட்டேன். 4-5 மாசம் இல்லை, ஒரு மாசத்துல பழகிட்டேன். பழக்கினது வந்து ஒரு ஆசிரியர். யார் அவங்க யார் அவங்க அவர் வந்து மாலிப்பாயில இருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர். அவருடைய பேர் கெமிலஸ். அவர் தான் நினைக்கிறார். இப்ப நாங்கள் இப்படி மாற்றுத்திறனாளிகளாக இருந்து வேலை செய்யறோம். எங்களோட சொந்த உழைப்புல நாங்கள் புலந்தேசத்துல வாழ்ற எங்களோட உறவுகள் வந்து கோயில்களுக்கு எவ்வளவோ நல்ல கோயில்களுக்கு எவ்வளவோ அன்னதானம் அதை கண்டு கோயிலுக்கு எவ்வளோத்தையோ செலவழிக்கிறீங்க. அதை நாங்கள் இல்லை என்று மறுக்க இல்லை. ஆனால் எங்களுடைய இந்த மாதிரி தொழில் வாய்ப்புல ஈடுபடுறவங்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்து புலந்தேசத்துல இருக்கிறவங்கள கேட்டுக்கொள்வோம். ஹலோ, நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்ன செய்றீங்க? நான் இந்த ஐபோனை பற்றி இப்போ விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் கையில் வச்சு பாவிக்கிறது i11 Pro Max. இந்த i11 Pro Max நான் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷையும் இதை பாவிச்சு எல்லா வேலையும் செய்யலாம். அதாவது சோசியல் மீடியாவை பயன்படுத்தலாம், மற்றது இந்த பேங்கிங் சர்வீஸை பயன்படுத்தலாம். அதாவது ஆன்லைன் பேங்க் கூட காசை ரான்சம் பண்ணலாம், அப்படியான வேலைகளை செய்யலாம். அப்படி எல்லா வேலையும் இந்த ஐபோனை கொண்டு, மற்றது கூகுளில் போய் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி எடுத்து தேவையான விஷயத்தை எடுக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். இது இந்த ஐபோன் இல்லை,
வேற வேற ஆப்புகளை பயன்படுத்தி நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்யறாங்க. இப்ப தமிழ் வந்து 7+க்கு பிறகுதான் தமிழை வாசிக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்தது. இப்போ எந்த 11 Pro Max சொன்னபடியா ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ பாணி என்ற ஒரு சொப்பியார் இந்தியாவில் முடிவு பண்ண பாணி என்ற ஒரு சொப்பியார் தான் தமிழை வாசிக்கும். நாங்கள் தமிழையும் இங்கிலீஷையும் விட்டுட்டு நாங்கள் இதை எங்களுக்கு தேவையானது இப்போ தமிழில் வேணும்னா தமிழில் வாசிக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் வாசிக்கும். இதில் சோசியல் மீடியா பயன்படுத்திய கூட இப்போ வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை நீங்கள் அனுப்பினார், அதை இமேஜை அனுப்பினா கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், இமேஜ்னா இப்போ ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் வாசிக்கும். அது வாசிச்சாலும் இப்போ அங்கே அதை வாசித்து சப்போர்ட் பண்ணாட்டி நாங்கள் என்விஷன் ஒரு சொப்பியாரை வச்சிருக்கிறோம். அதுக்கு டக்குன்னு என்ன செய்வோம்னா ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணோன்னா அது ஸ்கேன் பண்ணிட்டு அது வாசிக்கும் இல்லாட்டி. அப்படி இது சப்போர்ட் பண்ணாது கடை. அப்படி நிறைய சொப்பியார்களை பயன்படுத்தி நாங்கள் தமிழ் இங்கிலீஷ் உள்ள எல்லாம், அதாவது ஒரு நோமலாக்கள் செய்யக்கூடிய ஐபோனில் எப்படி செய்யணுமோ அவ்வளோ வேலையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் பண்ணா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா அப்படியோ அப்போ வீடியோ ப்ரோக்ரஸ் பண்ணுறபடியா நான் இந்த ஆக்டிவிட்டிஸை செய்து காட்டலாம்னு நினைக்கிறேன். இதில் சிலதை இப்போ சும்மா சோஷியல் நெட்வொர்க்கிங் ஃபோல்டர் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அது ஓப்பன் பண்ணி தான் அது சோஷியல் நெட்வொர்க்கிங் ஃபோல்டருக்கு போகுது. போயக்குள்ள இருக்கிற ஆப் எல்லாம் சொல்லுது, இமோ, வாட்ஸ்அப், ஃபைவர், யூடியூப், ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, டிக்டாக், இப்படி சொல்லி இவ்வளோ ஆப்பையும் நான் இதுக்குள்ள ரக்கி வச்சுக்கிறேன். இதுக்குள்ள யூடியூப் கூட போகிறேன்னா யூடியூப்பை கிளிக் பண்ணுறேன். யூடியூப்பை கிளிக் பண்ணோன்னா யூடியூப்புக்கு போகுது. இப்போ எங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணோன்னு தேவையானு சொன்னால் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போய் ஒன்றா டைப் பண்ணோன்னு பண்ணா இப்போ அதில் இருந்தாலும் டிலீட் பண்ணப்படும். இப்போ சும்மா நாங்கள் ஒன்று அடிக்க போகிறோம்னு சொன்னால் இப்போ சர்ச் பண்ணுறதுக்கு தேவையான ஒன்று அடிக்க போகிறோம். இப்போ என்னத்தை அடிக்க போகிறோம், நியூஸ் ஒன்று அடிக்க போகிறோம். அப்போ நியூஸ் ஒன்று அடிச்சு போட்டு சேர்ச் கொடுக்க சேர்ச் ஆகும். சேர்ச் ஆகக்குள்ள எங்களுக்கு எந்த நியூஸ் வேணுமோ அந்த நியூஸை நாங்கள் தட்டி கொண்டு போவோம். நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறபடியா ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் ரெண்டு பேரும் இருக்குது. அப்போ நெட்வொர்க் ப்ரொஃபைல் ஒன்றும் செய்யலாம் தானே. இல்லாட்டி நாங்கள் எந்த இதுக்கு போகணுமோ அதுக்கு போய் அதை கொண்டே விடும். அப்போ அதை பயன்படுத்தி நாங்கள் எந்த நியூஸ் எங்களுக்கு விருப்பமோ அதை செய்யலாம். அதே மாதிரி இப்போ இதே மாதிரி நாங்கள் ஃபினான்ஸ் ஹோல்டரை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ள அந்த ஃபினான்ஸுக்குரிய ஆப்புகளுக்கு என்னென்ன ஆப்பை பயன்படுத்துகிறோமோ, ஸ்மார்ட் பாஸ்புக், எல்பிசிஎம், விஓசி, இப்படி அந்த கணக்கு ஆப்புகள் இந்த என்எஸ்பி ஆப் அந்த இதுகள் எல்லாம் கணக்கு பாவிக்கிறாங்க. அதில் இப்போ விஓசி ஆப் ஓப்பன் பண்ணினா சிக்னல் பிரச்சனையால நான் நினைக்கல ஆப் ஓப்பன் ஆகும் சொல்லி, அப்படி இல்லாட்டி உடனும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி உடனும் அதில் வரும். அதான் சைன் கொடுத்து விட்டு உடனும் சைன் கொடுக்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டை அடிச்சு போட்டு எந்த பேங்குக்கு என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த கொமாண்டை கேட்டு உடனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவான். நான் இந்த ஆன்லைன் பேங்கில் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் காணும். ஒரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் நான், நெட்வொர்க் கிளியராக இருந்தா யாரு கண்டாலும். இதே ஆப்ஸ் வந்து இப்ப ஐபோன் தவிர ஆண்ட்ராய்ட் இதுகளுக்கு பயன்படுத்த முடியுமா? ஆண்ட்ராய்ட் போனு, அதாவது ஆப்பிள் போனுக்கு யூஸ் பண்ற அநேக சில ஆப்புகள் ஆண்ட்ராய்ட் போனு பாவிக்கலாம். அது ஆனா ஆண்ட்ராய்ட் போன் அப்படி என்ன பிரச்சனைனா அந்த ஆப்பிள் போன் ஐபோன் வந்து செக்யூரிட்டி கூடவா இருக்கிறபடியா எல்லா ஆப்புகளும் வந்து ஐபோனுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டுது. ஆனா சப்போர்ட் பண்ணினா அது வேற லெவல். ஐபோனுக்கு ஒரு ஆப் வந்து சப்போர்ட் பண்ணுமா இருந்தா அது வேற லெவல். அது நிறைய இதுகளை கொண்டு வரும். அது எங்களை நிறைய பெனிஃபிட்டா தரும். அது அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன், இப்போ 7+க்கு முதல் தமிழ் சப்போர்ட் பண்ணாது. அப்படி சப்போர்ட் பண்ணாம இருக்கக்குள்ள எங்களுக்கு அது சரியான ரோபேக் ஐபோன்ல. அப்ப 7+க்கு பிறகு வர ஐபோன் எல்லாம் தமிழ் சப்போர்ட் பண்ணுதாமன்னு சொன்ன உடனே அது பெரிய எங்களுக்கு பெரிய பிளஸ். அது நிறைய விஷயங்களை நாங்கள் சாதித்து கொண்டு போகலாம். அப்ப எல்லாம் என்னென்ன எங்களுக்கு தேவையோ அதுகளை எல்லாத்தையும் சும்மா நோமல் ஒரு
நாங்கள் எந்த குரல்ல விடுறோமோ, அதாவது மேல்ல விடுறோமோ இல்லை ஃபீமேல்ல விடுறோமோ விட்டுட்டு அதான் அப்படியே கேட்டு கொண்டு எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்து கொண்டு போகலாம் என்ன சகல வேலையை. இப்ப ஆண்ட்ராய்டு போன் வந்து பயன்படுத்துறாங்களுக்கு வந்து இப்ப நான் வசதிகள் வந்து பயன்படுத்துறது என்னென்ன அப்புறம் ஆப்ஸ் இருக்கு அது என்னென்ன அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆண்ட்ராய்ட் போனை வந்து பயன்படுத்துகிறார்கள். இப்படியான ஆப்ஸ்களை பயன்படுத்தினோம். இப்போ அவையும் எல்லாம் இப்போ கேஷ் பார்க்குறதுல இருந்து எல்லாமே இதே மாதிரியான இப்போ தமிழில் ரீட் பண்ணுறதுல இருந்து எல்லாமே செய்யணும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த தேவையில்லாத ஆப்புகள் எல்லாம் வந்து சில வேளை ரங்குறதால சில வேளை சில தடங்கல்களையும் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சில கண் தெரியாதாக்கள் அந்த ஆண்ட்ராய்டு போனை நான் இப்போ அந்த ஐபோனை எப்படி லாபகமாக ஹேண்டில் பண்ணுறேனோ அதே மாதிரி கையாளக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு போனையும் அதெல்லாம் தட்டி விட்டு அந்த கண்டபாட்டுக்கு வர அப்ளிகேஷன்களை எல்லாம் தட்டி விட்டு பாவிக்கக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி அதுலேயும் பயன்படுத்தலாம். இப்போ பாரதிகளை வாசிக்கிறதுல இருந்து பிறகு அது ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாம் வாசிக்கும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் வாசிக்கும், தமிழ்னா தமிழில் வாசிக்கும். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் அப்படி வாசிக்கும். தமிழ்னா தமிழில் வாசிக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் வாசிக்கும். அப்படி செட் பண்ணலாம். ஆனால் என்ன அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு பிரச்சனை என்னென்னா அது மெக்கானிக்கல் வாய்ஸ். அதை பயன்படுத்தி தான் செய்யணும். மெக்கானிக்கல் வாய்ஸ் அதாவது NVDA அல்லது அப்படியான இதுகள் வந்து மெக்கானிக்கல் வாய்ஸ்லாம் வாசிக்கும். இது வந்து இப்போ நாங்கள் ஐஃபோனில் பாவிக்கிற தமிழ் வந்து ஒரு நோமலாக ஒரு பொம்பளை பிள்ளை வாசிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தரும். பொம்பளை பிள்ளை என்ன குரலில் விட்டால் பொம்பளை பிள்ளை வாசிக்கிற மாதிரி, ஆம்பளை பிள்ளை என்ன குரலில் விட்டால் ஆம்பளை பிள்ளை வாசிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தரும். ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேறு கம்ப்யூட்டர்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற அப்ளிகேஷன் வந்து அதோட கொஞ்சம் பழகணும். அது வந்து எல்லாருக்கும் பிள்ளைங்க அது மெக்கானிக்கல் வாய்ஸாக இருக்கிறபடியா அது ஏதோ கச்சப்பச்ச இருக்கிற மாதிரி தான் கேட்கும். ஆனால் அதை பழைய கொண்டு போனால் அது எங்களுக்கு தமிழில் வாய்ச்சா தமிழில் விளங்கும், இங்கிலீஷில் வாய்ச்சா இங்கிலீஷில் விளங்கும். ஆனால் ஐஃபோனுக்கு அப்படி பழகி கொண்டு போக வேண்டிய தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே விளங்கும். நோமலாக எல்லாருக்குமே விளங்கும். அம்மான்னு சொன்னால் நோமலாக அம்மான்னு சொல்லும், அது என்னு சொல்லும், ஏதோ ஒன்று சொல்லும். அதில் விளங்கி கொள்ள மாட்டேங்க. அதான் உள்ள வித்தியாசம். ஆண்ட்ராய்ட் போனால் அந்த பழகணும் கேண்டில் பண்ணி கூட. வேற என்னக்கா உங்களோட என்ன படிச்சுக்கிறீங்க? என்ன மாதிரி உங்களுடைய கல்வி? வாழ்வாத்திலையா? வாழ்வா உங்களோட சொந்த இடம் வந்து இப்ப இது வந்து உங்களோட எழுதுற அந்த லெட்டர் பேட் இல்லையா? இது வந்து எழுத்தாணி. ஓகே. இது வந்து ஸ்லைட். ஓகே. இதுல நாங்க பாம்பர அந்த எழுத்தாணி பாருங்களா? சைலன்ஸ் என்ன சொல்லுவாங்க இத. ஓகே. எழுதுறோம்னா நாங்க இதுக்குள்ள பேப்பரை போட்டுட்டு மூடி போட்டு இனிமேல நாங்க என்ன எழுத போறோமோ எழுதுறோம். இப்ப தமிழ்ல இங்கிலீஷ்ல தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல? எல்லாமே இதுல இருக்கு. பெங்களூர் எழுதி காட்டுறீங்களா? எழுதி காட்டுறேன். என்ன எழுதுவா? ஐபிசி தமிழ் எழுதுறீங்களா? ஐபிசி தமிழ் என்ன? ஐபிசி தமிழ். ஓ நியூஸ் எல்லாம் சொல்லுங்க. ஓ நியூஸ் நிறைய. எழுதிட்டேன். நாங்கள் எழுதிச்சு வாசிக்க போறோம்னு சொன்னா எடுத்துட்டு எடுத்து கையால தொட்டு வாசிக்கணும். IBC தமிழ் தமிழ் கையால தொட்டு தான். இதை வந்து நாங்கள் வாசிக்க முடியாது அப்படித்தானே? இல்ல நீங்க வாசிக்க பழையனா வாசிக்கலாம். இப்ப எழுத்து வந்து தனி ஒரு குறியீடு இருக்கா உங்களுக்கு? தனியா இல்ல இந்த 6 டாட்ஸ்னு சொன்னாங்க. அந்த 6 டாட்ஸ்க்குள்ள எல்லா எழுத்தும் இருக்கு. நாங்க அதன்படி அந்த ஒவ்வொரு டாட்ஸுக்கு ஒவ்வொரு ஆனாண்டா இத்தின அவனாண்டா இத்தினான்னு பழகணும். பழகினா நாங்க அந்த எழுத்துக்கள் எழுத எங்களுக்கு சுகமா இருக்கும். இப்ப நீங்கள் வேலவல் அல்லது எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து என்ன எக்ஸாம் எழுதுறேன்டா ஒரு ஆள் வாசிக்கணும். உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்க ஓகே நாங்க இந்த பிரேம்ல எழுதுவோம். எதுல எக்ஸாம் எழுதணும்? இதுல எழுதுவோம். இல்லாட்டி அந்த ரைட்டர்ல எழுதுவோம். ஓகே. இதுல எழுதி போட்டு கொடுத்தாவே திருத்துவோம். நீங்க என்ன வேலை செய்றீங்க? இல்ல வெட்டிங் செய்யிட்டேன். 3 பிள்ளைகள் இருக்காங்க. ஓகே. ஏன் மட்டும் படிச்சேன் படிப்பு. இல்ல இப்ப இந்த படிப்புக்கு அடுத்த கட்டமா வந்து ஏதாவது ஒரு தொழில் இப்ப சுய தொழிலோ அல்லது புரிய தொழில் செய்வதற்குரிய வசதி இருக்கு. முதல்ல நீங்க முயற்சிக்கல?
செய்யல பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுடைய சரி இப்போ ஒரு டீச்சிங் அப்படின்னா செய்யலாமே இப்போ உங்களை அப்படி டியூஷன் தொழில் வரைக்கும் செய்திருக்கு நீங்கள் வந்து இப்போ 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு வகுப்பு எடுக்கலாம் தானே. அது ஸ்கூல்ல படிப்பீங்களா தானே எங்களை மாதிரி இருக்கிறேன் மக்கள் ஸ்கூல்ல ஓகே. இது வந்து நீங்க படிப்பீங்களா இங்க நவீட்லையா இல்ல வாழ்வத்துல படிச்சேன் வாழ்வா வந்து ஓ நன்னாம்பலத்துல இருக்கு ஓ வாழ்வா தெரியும் அங்க சின்னலாம் அங்கதான் படிச்சேன் ஏன் மட்டும் படிச்சேன் நம்ம இதை நான் வெட்டிங் செய்தேன் அதனால மேற்படிப்புகளை தொடர போட்டேன். இப்போ உங்களுடைய இது வந்து என்ன ஐயா தேங்காய் தொழிற்சாலை இப்போ உங்களோட வந்து இந்த மிஷின் இருக்கா இந்த மிஷின் இது யாழ் விழிப்புணர்வு சங்கம் தேவாமிர்தம் என்ற பேர்ல சண்டடி பாயில இந்த மில் இயங்குது சண்டல் பேல ஐயாங்க ஓ. ஓகே இப்போ எவ்வளோ காலமா இப்போ ஒரு அதாவது வந்து இப்போ உங்களோட இதுல நான் வேலை செய்கிறேன் வேலை செய்றீங்களா ஓ. இப்போ நாங்கள் என்ன வேலை செய்றீங்க நான் தான் மில் இயந்திரம் இயக்குனேன் இது தேங்காய் கொப்பரா வெட்டுற இயந்திரம் இதுல வட்டிய பதம் தான் இங்க இதுல இப்படி வச்சிருக்கிறோம் இந்த வட்டி எடுத்தா காய வச்சிருக்கோம் இது வைத்து இருக்கிறோம் இந்த கொப்பரா ஒரு கிராமத்துக்கு காய போட வேணும் காய போட்டு இளம் சூட்டோட இங்க இந்த இயந்திரத்துல போட்டு நாங்கள் இதுல போட்டு எண்ணெய் வடிக்கிற இயந்திரம் தான் இது இதுல இங்கால சைட்ல கொப்பரா வரும் இது புண்ணாக்கு வரும் இங்கால எண்ணெய் வடிகிறது இதை ஒரு கண்டறியாதவரால் இயக்கலாம் ஏன்னா இது கண்டறியாதவரால் இது வளமையாக எல்லா மில்லிலும் இப்படி ஒரு தடி பயன்படுத்த வேணும் அதே நாங்களும் பயன்படுத்துவோம் அந்த கொப்பரா ரேஸ் உங்களுக்கு சுற்றி கொண்டிருக்கிற ஃபேனுகள் அதுக்காண்டி தட்டி விடுறதுக்காண்டி பயன்படுத்தும் அதே போல் இங்கேயும் தட்டி விட்டு இறுகினா கொண்டா எடுத்து இதை பயன்படுத்தி இது நாங்கள் செய்வோம் என்ன வருதான்றதெல்லாம் கண்டறியாதவ தொட்டு வந்து பார்க்கலாம் வாலி நிறைஞ்சிட்டு தான் அப்படி வந்துட்டுன்றது புண்ணாக்கு இதுவும் பார்த்து செய்யலாம் அப்புறம் இது என்ன சுத்திகரிக்கும் இயந்திரம் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கும் ஃபில்டர்னு சொல்லுவோம் சுத்திகரிக்கிறேன் எப்படி இது நாங்கள் இதில் கொப்பரா வட்டி பதப்படுத்திட்டோம் காய வச்சு எடுத்துட்டோம் எண்ணெய்க்கு போடுறோம் கொப்பரா எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றிய பிற்பாடு ஒரு 2 மணி நேரம் அப்படி உறைய வைக்க வேணும் வாளியில் உறைய வச்ச பிற்பாடு இதில் வாளி இருக்கும் பொக்கையல் இருக்கும் பெரிய வாளியில் வச்சா 2 பைப் இருக்கும் அதனால் சேக்குலர் பண்ணும் மாறி மாறி போய் வேணும் சுத்திகரிக்கும் மிஷின் ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஃபில்டர் பண்ணி அது படம் கிடைக்க கொஞ்சம் விட்டுட்டோம் வாளிக்குள்ளே இறங்கும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிய பிற்பாடு அதை நாங்கள் போட்டில் பேக் பண்ணி எடுக்கிறீங்க என்ன சொந்த தள்ளி போல ஓகே இந்த போத்துல எல்லாம் எங்க எடுக்கிறீங்க ஹோட்டல் எல்லாம் இது ஹோட்டல் கடையில ஹோல்சேல் விலைக்கு எடுத்து தார வேண்டிய யாழ் விழிப்புணர்வு சங்கம் இப்ப நாங்கள் தற்போது சில்லறை விலைக்கு கொடுக்க இல்லை ஹோல்சேலா தான் கொடுக்கணும் ஏன்னா இப்பதானே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இது ஏன்னா பெரிய அளவில் இந்த மிஷின் இந்த என்ன ஊத்துற மிஷின் பெரிய மிஷின் இல்லை இது ஒரு சிறிய மிஷின் தான் இது ஒரு 2 கிலோ கொப்பரா ஒரு என்ன போடலாம் ஒரு வாத்து வாளியில் ஒரு 20 கிலோ கொப்பரை நாங்கள் தயார்படுத்தி வச்சோம்னா அதில் ஒரு 13 லிட்டர் 12 லிட்டர் எண்ணெய் தான் வடிப்போம் ஒரு 20 கிலோவில் 20 கிலோவில் அந்த எண்ணெயை தான் சுத்திகரித்து எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்கு சராசரி பார்த்தா ஒரு 60 லிட்டர் அப்படி தான் வடிப்போம் ஆனால் அது போதாதானே நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வர கேட்குற கேள்வி அதிகம் இருக்குது உள்ளூர் உற்பத்தி என்ன நாங்கள் தயாரித்து சுத்தப்படுத்தி எந்த ஒரு மில்லிலும் இந்த ஃபில்டர் பண்ண இயந்திரம் பாவிக்கிறோம் கரண்ட் கூட செலவும் கூட ஆனால் எண்ணெயும் விலை கூடத்தான் கொடுக்க வேணும் அப்படி எல்லாம் இப்போ தற்போது 600 ரூபா 600 இப்போ எதுக்கு அந்த மூலப்பொருள் பிரதான மூலப்பொருள் தானே கொப்பரா எங்க இருந்து எடுக்கிறீங்க நீங்க கொப்பரா பழைய கிளிநொச்சி பகுதியில் யாழ் விழிப்புணர்வு சங்கம் எடுத்து தருவோம் நவையெல்லாம் எடுத்து தருவினோம் நான் தனி ஒரு ஆள் தான் தற்போது இருக்கிறேன் ஊழியரா நான் ஒரு 25,000 ரூபா குறைஞ்ச சம்பளத்தில் பணியாற்றுறேன் போதாது அது என்னன்னா இப்போ பெரிய மிஷின் ஒன்று வேணும் அது பெரிய 10 லட்சம் ரூபா பெறுமதியானதான் அந்த மிஷின் இதுக்கு இப்போ 4 தடவை நாங்கள் மாறி மாறி போட்டால் தான் எண்ணெய் ஊற்றி எடுக்கிறோம் அப்போ அதென்னா ஒரு தடவையிலேயே போடலாம் ஒரு தடவையிலேயே எண்ணெய் வேணும் இப்போ செய்யலாம் இப்போ இந்த மிஷின் வந்து நிறைய பேர் வந்து இருக்குது இப்போ சாதாரண மில் வந்து இப்போ சின்ன வந்துட்டு இப்போ எண்ணெய் படிக்கிறதுக்குரிய மிஷினையுமே வந்து ரகுமதி செய்துட்டேன் இருக்கிறேன் எதில்
அது உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கிறது இல்லையா? சவாலா இருக்குது. எனக்கு இது செய்யல யாரும் அப்படியே நலன் விரும்பியால் யாரும் செய்து பெற்று தந்தா இதுல ஸ்டாப் இன்னும் ஒரு 2 தெரியாத ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். சம்பளம் முதலீடு கூட இப்ப ஏற்றுமதி இது வெளிநாட்டு ஆட்களுக்கு எல்லாம் நாங்கள் சில்லறை விலைக்கு நாங்களோட என்ன வந்து வெளிநாடுகளுக்கு அதிகமான கேள்வி இருக்குது கேட்டிருக்கிறேன். இப்பவே கேட்டிருக்கிறோம் தான். நாங்கள் செய்கிறதுக்கான இது இல்லை, முதலீடு இல்லை, பெரிய மிஷின் இல்லை, ஸ்டாப் இல்லை. அந்த சொன்ன காலத்துல அனுப்பி வைக்க வேணும். மிஷின் இயக்குறதுல உங்களுக்கு சிரமம் இல்லையா? இல்லை, நான் பழகிட்டேன், 1 வருஷத்துல பழகிட்டேன். நீங்க பழகினீங்க. அதனால வந்து உங்களுக்கு பயணப்படியா இதுல வந்து இல்லை இந்த பரிசாத்தியமா இருக்கு. பிள்ளைகள் ஏற்பட்டால் அல்லது அதுக்குரிய இதுகள் மின்சாரத்துல இயங்குறது இல்லையா? மின்சாரத்துல இயங்குது. நிறைய கரண்ட் சார்ஜ் கூட. அதான் இப்ப தற்போது இது ஒரு லாபகரமா இட்டே இல்லை, இன்னும் லாபம் இட்டே இல்லாம இருக்கு. அதுக்கு பெரிய மிஷினரி இல்லை, கரண்ட் பில் கட்டணும், மற்றது அதான் பெரிய சம்பளம் கொடுக்கணும். அதனால பெரிய இன்னும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நகரவில்லை. இதுக்கு புலம்பெயர் உறவுகள்லாம் உதவி செய்யாது. கண்டிப்பா வந்து உதவி செய்யணும். உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்களா? என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே. ஆனால் நிலம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டிவிட்டார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசையின் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. வணக்கம். எங்க படிச்சீங்க? என்ன மாதிரி இடம் கிடைக்குது, எங்க செய்யறது தெரியாது. இது தொடர்பாக பஸ்ஸில் காய்ச்சல் அவரும் பார்த்து நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக ஒரு புது முயற்சியாக இறங்கிருக்கு. அந்த கோயிலில் வச்சு தான் நாங்கள் சைக்கிள் ரத்தத்தை வந்து சரியான சீராக கொண்டு மெயின் கிடையாது. கொடி நல்ல ரிலாக்ஸாக அவன் என்ன உங்களுக்கு அதாவது முடிஞ்சதின் பிறகு வந்து அவன் போயிட்டு என்ன சொல்லி கொடுப்பான். அதே மாதிரி நாங்கள் இப்போ பிடிக்க மாதிரியே இப்போ குழம்புல வந்து விட்டுருக்காங்க. ரிக்ஷாவுடைய வந்து குழம்புல இந்த 10 மாதத்துக்குள்ளே வந்து 3 கிளினிக் மாதிரி வந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த இது விளங்குது. ஒரு ஆள் வந்து கை ஒன்று
அப்படியே பிரிக்கலான்னு நான் தெரியாது நாங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் ஒரு கொண்ட துணி ஒன்று போட்டு தான் நாங்கள் அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு வந்து சிந்திக்கிறதுல அது இங்கே நிறைய மட்டும்தான் இருக்கு வீட்டோட மட்டும்தான் புல்வொடி வசதி இருக்கு வடமானதுலேயும் அங்கே மட்டும்தான் இருக்கு வடமானதுலேயே அங்கே மட்டும்தான் புல்வொடி வசதி இருக்கு அதுவும் சியாசி அக்கிரமத்தை இருக்கு வேறு இடத்துல நாங்கள் அவங்க குணமடையணும் நாங்கள் அவங்களுக்கு நல்ல மேற்கொண்டு முக்கியமாக நாங்கள் செய்கிறது காசுக்காக மாதிரி நாங்கள் செய்கிறோம் ஏன்னா நாங்கள் செய்கிறது இல்லை இல்லை நாங்கள் உயிரிழந்து நாங்கள் அப்படி நம்ம செய்யலை இது வந்து ஒரு விதம் தானே அது வந்து வந்து உயிரிழந்து யூஸ் பண்ணல உடம்புல இந்த 12 14 மெரடியன் இருக்குது அது 361 பாயிண்ட் இருக்குது எவ்வளோ பிள்ளைங்க வச்சுதான் நாங்கள் உடல் என்ன சாப்பிட்டுருக்காரு இது மருத்துவமனை செய்யுது மசாஜ் எனக்கு தெரியாமல் 18 வயசுல இருக்கு. இதுக்கு இது வந்து ஆரம்பத்தில் ஒரு சம்பவங்கள் 20 பேர் எவ்வளோ வயசுல 83ஆம் ஆண்டு நெய் போட்டுலாம் கொடுத்து அம்மாவோட தேர் பிடிச்ச போது அது திரவணம் படித்தது வந்து 7ஆம் வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். பிறகு நான் படிக்கல அப்படியே இருந்துச்சு. அதுக்குரிய இடங்கள் வந்து கைலர் நல்ல ஸ்கூலில் 99ஆம் ஆண்டு எனக்கு 20 வயசில் பிரைல் வந்து படித்தேன். படித்து ஓய்வு 3 வாரம் வந்து எனக்கு 23 வயசுல இருந்து இந்த வேலையை செய்வேன். ஏன்னா அப்பா செய்கிறவோ அதை பார்த்து நானாக நாங்கள் வேலைக்கு ஓடியில் செய்கிறது அர்ஜுனப்படி வந்து குட்டியை பார்த்து நானாக தான் வேலையில் பழக்கம் இருக்கு. எங்களோட பாரதியா வந்து இது வரைக்கும் பழக்கம் அர்ஜுன தட்டு செய்வோம். சின்ன
வாழை பிராண்டி சாப்பிட்டாய் அப்படியே இதில் வந்து இப்போ அதை விட இப்போ மேதியமாக இதுகள் பட்டியலைக்கிறது கடல்கள் அல்லது புறவிளக்கு அப்படின்னு வந்து இனிமே இது வந்து நீங்கள் இப்போ விற்பனைக்காகவா ஓலியில் எடுத்து உங்களை அப்படி உதவி செய்கிற ஆட்கள் உங்கள் அவருக்கு உற்பத்தி இது சந்தைப்படுத்த முடியும் அதற்கு உங்களுக்கு துணை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆட்கள் வந்து எனக்கு வந்து கணவன் கவலைப்பட்டேன்னா உலகத்துக்கு வயசு அம்மாவும் கைவாடியில் இருக்காங்க நாங்கள் வாழ்றோம் ஆனால் எனக்கு உதவி இந்த ஓடி எடுத்தாரோட வந்து யாரும் இல்லை இந்த ஓடோட இந்த திறன் மூலம் தான் செஞ்சு தான் இந்த ஒரு அமைப்பு அந்த முன்னேற்றங்களை செய்து கொண்டு அமைப்புகளாக கல்வியில் வந்து எனக்கு கல்வி பணியாளர் 5 வயசுல 20 நிறைய இருந்தேன் இப்போ இந்த கல்வி நிறுவனங்கள் கூட வந்து கூடக்கூடிய இந்த மூலப்பொருட்களை சந்தர்ப்பங்களை வந்து பயன்படுத்தி அதனால கேட்கவும் இல்லை தான் இப்போ இதுகள் வந்து இப்போ நாடக எழுத பார்க்குறீங்க இப்போ கதிரை இன்றாக்களில் இருந்து பிடிப்பெடுக்கிறாங்க இப்போ அப்படியான சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து உங்களுக்குரிய வந்து நீங்களா பெற்றுக்கொள்றதுக்கு வசதி வாய்ப்பு இருக்காங்க இதை நீங்கள் இப்போ வந்து இப்போ தனி உழைக்கூடிய கேள்வி வந்து அதிகம் வெளிநாட்டில் இருந்து வரவங்க இருக்கலாம் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக இருக்கலாம் இப்போ இதே நீங்கள் வந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கறி மூலப்பொருட்களை எடுத்து நிறைய உற்பத்தி செய்யணும் சரியா இப்போ அதுக்கு முயற்சி வந்து உங்களை இப்போ இந்த நிறுவனத்தில் இருக்கிற படிக்க வந்து உங்களோட அதிகாரிகளோட உங்களுக்குரிய வந்து நீங்கள் பெற்று இதை வந்து ஒரு இப்போ இளம் சமூகத்தில் அழிஞ்சு கொண்டு வந்துருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தை நடவடிக்கை பெற்று அடுப்போம் எனக்கு வேறு வருமானம் காணாத ஒரு ஆசைகள் அதுக்குரிய ஆக்கம் வந்து உங்களுக்கு இது வந்து உள்ளே இருக்கும் கூட இதை செய்யலாம் இல்லையா இந்த இதில் வந்து எப்படி எழுப்பினா அல்லது உங்களுக்கு ஓய்வான இதில் இப்போ வந்து ஒரு பொழுதுபோக்கு அந்த விஷயமாக இருக்கணும் இல்லையா இப்போ எரிவில் வந்து எவ்வளோ நேரம் அந்த நேரத்தில் போயிடுவாங்க கஷ்டம் இல்லை என்ன செய்யறதுக்கான இது அடுத்த போட்டு செய்ய போகிறோம் அதுக்காக உள்ள வாங்குறோம் செய்து காட்டுங்க என்னென்ன செய்திங்க சொன்னீங்கன்னு சொன்னால் கேட்பாரு இப்போ அடுத்த போட்டியும் இந்த போட்டியும் தான் செய்யலாம் பெருமையாக செய்ய ஊழல் காணாது சில பாயம் நினைக்கலாம் பார்ப்போம் இல்லை இல்லை இதில் வந்து ஒரு இந்த அளவு போல் இருக்குல்ல இதில் இப்போ இதில் வந்து ஒரு அளவு நம்மளோட இல்லையே